வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் தங்கத்தோட விலை கடந்த 2 வருட காலம் இல்லாத அளவுக்கு கடுமையாக சரிஞ்சிருக்கு. அதற்கு காரணம் உக்ரைனில் ரஷ்யா நடத்துகிற பெரிய அளவிலான தாக்குதல் தான். அணு உலைகள் மற்றும் ரஷ்யாவில் உக்ரைனில் இருக்கிற போர் தளவாடங்கள், அப்புறம் மருத்துவமனைகள், மக்கள் அதிகமாக கூட்டுற இடங்கள்னு சொல்லிட்டு அவங்களோட பொருளாதாரத்தை ஓரளவு இல்லை மொத்தமாகவே அவங்க போட்டு தள்ளிட்டாங்க. அதனால தங்கத்தோட விலை இப்போ கடுமையாக சரிஞ்சிட்டு வருது. ஓகேங்களா? ஸோ இந்த அளவு கடுமையாக சரிஞ்சதுக்கு ரஷ்யாவும் ஒரு முக்கியமான காரணம். எந்த அளவுக்கு சரிஞ்சிருக்கு, இப்போ தங்கத்தை நம்ம அக்யூமுலேட் பண்ணலாமா இல்ல வெயிட் பண்ணலாமா அப்படிங்கறத இந்த வீடியோல போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 90% நபர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நான் கொடுக்குற பிரைஸ் அப்டேட் உங்களுக்கு தெரிய வரும். தங்கத்தோட விலை ஃபியூச்சர்ல ஏற போகுதா, இறங்க போகுதா, ஏறுனா எந்த அளவுக்கு ஏறும், இறங்கினா எந்த அளவுக்கு இறங்கும் அப்படிங்கிற அந்த ப்ரொடிக்ஷனையும் நான் உங்களுக்கு கொடுக்கறதுனால உங்களுக்கு இன்னுமே பெட்டரா இருக்கும். ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் எந்த அளவுக்கு கடுமையாக சரிஞ்சிருக்கு, இப்போ தங்கத்தோட மற்றும் வெள்ளியோட விலைகள் இருக்கிற நிலைமையில நம்ம வாங்கலாமா இல்லை பொறுத்திருந்து வாங்கலாமா அப்படிங்கிற விரிவான விளக்கங்களை ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல பார்த்துலாம். வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். தற்பொழுது வெள்ளியோட விலை உலக மார்க்கெட்ல இப்போ எந்த அளவுக்கு வித்துட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம 1 கிராம் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா 65 ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரஷ்யா உக்ரைன் போர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 73 அல்லது 4 ரூபாய் வரைக்கும் போய்கிட்டு இருந்த வெள்ளியோட விலை தற்பொழுது கிட்டத்தட்ட மடமடன்னு ஒரு 7 இருந்து 8 ரூபாய் வரைக்கும் சரிஞ்சு இந்த அளவுக்கு சரிஞ்சிருக்கு. 65 ரூபாய் சரிஞ்சிருக்கு. ஸோ உக்ரைன் மற்றும் ரஷ்யாவோட போரின் முடிவுக்குள்ள வெள்ளியோட விலை 60 ரூபாய்க்கும் கீழே போகும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. அதுவே 1 கிலோவுக்கு சில்வர் வாங்கும்போது 65,000 ரூபாய் அப்படின்னு இப்போ விலை இருந்துட்டு இருக்கு. இதுவே அந்த போருக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 74,000 ரூபாய், அதாவது 9,000 ரூபாய் அளவுக்கு சரிஞ்சிருக்கு. வெள்ளியோட விலை இந்த அளவுக்கு சரிகிறதுக்கு முக்கிய காரணம் அந்த தங்கம் மற்றும் வெள்ளி அளவு முதலீட்டாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க இந்த மாதிரி எல்லாம் போரிட்டு இவ்வளவு பிரைஸ் இறக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்தால யாரும் முதலீடு பண்ணல அப்படிங்கிறனால சில்வரோட விலை கம்மியாகிட்டே வருது. அடுத்து தங்கத்தோட விலை 24 கேரட் 1 கிராம் 4,800 ரூபாய் அப்படிங்கிற விலையில சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. இது கிட்டத்தட்ட கடந்த 2 வருடங்களுக்கு முன்னாடி 4,800 இருந்தது. அப்புறம் இப்பதான் வந்திருக்கு. 5,200 ரூபாய்க்கு மேல போய்கிட்டு இருந்தது. இப்போ மடமடன்னு சரிஞ்சு 4,800 அந்த அளவுக்கு வந்திருக்கு. 24 கேரட் ஒரு சவரனோட விலை 38,400 ரூபாய். இது 40,000 ரூபாய் தொற்றுச்சு. பட் என்ன நடந்ததுன்னு தெரியல. இந்த போருக்கு அப்புறம் மடமடன்னு இறங்கி 38,400 ரூபாய் வந்திருக்கு. போரோட முடிவில் 35,000 ரூபாய் வரும். 24 கேரட் பொறுத்தவரை வரும் அப்படின்னு சொல்றாங்க. 22 கேரட் நம்ம ரெகுலரா வாங்கக்கூடிய ஒரு தங்கத்தோட விலை 1 கிராம் 4,235 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. இது போரின் முடிவில் கிட்டத்தட்ட 3,500 ரூபாய் வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது ஒரு சவரன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 33,880 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போரின் முடிவில் கிட்ட 25,000 இருந்து 30,000 ரூபாய் உள்ள வரலாம் அப்படிங்கிற மாதிரி நிபுணர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க அதோட முக்கியமான ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, தங்கத்தோட விலை இப்போ இருக்கிற நிலைமையில வாங்கலாமா இல்ல வெயிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சர்வதேச முதலீட்டு சந்தையில மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தி வந்த ரஷ்யா மற்றும் உக்ரைன் பிரச்சனையின் தாக்கம் இன்னும் அதிகமாக கூடியிருக்கிற நிலைமையில ரஷ்யா மற்றும் ஜெர்மனியுடன் பேச்சுவார்த்தை 2வது கட்டமாக நடத்துறதுக்கு விளாடிமிர் புட்டின் பிளஸ் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அழைப்பு கொடுத்திருக்காங்க. இருந்த போதிலும் தங்கத்தோட விலை தொடர் சரிவில் இருக்கிறதுனால தங்கத்தோட முதலீட்டாளர்கள் ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க. அதாவது முதலீட்டாளர்கள் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க, தங்கத்துல பெரிய அளவிலான கோடி 2 கோடி 3 கோடி அப்படின்னு பண்றவங்க அவங்க ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க இறங்கிட்டு வரதுனால. ஆனா தங்கத்தை வாங்க நினைக்கிற சாதாரண மக்கள் நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்ல இருக்காங்க, மகிழ்ச்சியில் இருக்காங்க. ஸோ அடுத்த மாதம் தொடக்கம் வரைக்கும் தங்கத்தோட விலை தொடர் சரிவில் இருக்கும்